அன்புள்ளம் கொண்ட மிதுன ராசி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள். அமிர்தாஸ் ஜோதிடத்தின் சார்பாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த அமிர்தாஸ் ஜோதிடத்தின் வாயிலாக வருகின்ற மாசி மாதம் 1ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை வாக்கிய பஞ்சாங்கப்படி நம்முடைய மிதுன ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக மிருகசீரிஷம், திருவாதிரை, புனர்பூசம் ஆகிய நட்சத்திர சாரங்கள் கொண்ட மிதுன ராசி நேயர்களுக்கு இந்த குடும்ப ரீதியான பிரச்சனைகள், தொழில் ரீதியான பிரச்சனைகள், கல்வி இந்த மாதிரிலாம் இந்த ஒரு மாதத்தில் உங்களுக்கு எப்படி முன்னேற்றங்கள், ஏற்றத்தாழ்வு இருக்கும்போது ஒரு விரிவான பார்க்க போகிறோம். இந்த மிதுன ராசி பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே உங்கள் ராசியில் வந்து குரு வந்து இருக்கார். ஜென்ம குரு ஆகியிருக்காரு. அதுவும் வக்கரம் பெற்றிருக்காரு குரு. பொதுவாக மிதுன ராசிகளுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. 7ஆம் இடத்து அதிபதியே குரு தான். அந்த குரு உங்களுக்கு வந்து இப்போ ஜென்மத்தில் வந்து உட்கார்ந்து வக்கரம் பெற்றிருக்கிறார். ஏகப்பட்ட லாஸெல்லாம் உங்கள் நடந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வந்து பண பிரச்சனைகள் நிறைய இருந்து கொண்டே தான் இருக்கும். இந்த மாதமும் மாசி மாதம் கொஞ்சம் அப்படி தான் போகும். மாசி மாதம் முடிஞ்சு இன்னும் உங்களுக்கு 3-4 மாதம் இருக்குது வக்கர நிவர்த்தி ஆகிறதுக்கு. அப்போ தான் குடும்பஸ்தானத்தில் போய் குரு உச்சமடைவார். அப்போ தான் பொருளாதாரத்தில் ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு சூழ்நிலைகள் அமையும். சரி, அது வரைக்கும் இப்போ எப்படி பேலன்ஸ் பண்ணுறது, எப்படி போகும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இப்போ வருகின்ற நாட்கள் எப்படி இருந்துருச்சு, அதே மாதிரி ஒரு சூழ்நிலைக்கு தான் ஓடிண்டே இருக்கும் மிதுனராசிக்காரர்களுக்கு. காரணம் 7ஆம் அதிபதிங்கிறது உங்களுக்கு வந்து வக்கரமாக இருக்காது. ஜென்மத்தில் குரு இருந்தாருன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் வரும். நாம் சும்மா இருந்தாலும் பக்கத்து வீட்டுக்காரங்க சண்டையாக வருவாங்க. இல்லை வீட்டில் வந்து புருஷன் பொண்டாட்டியில் இருந்தாலும் புருஷன் சண்டைக்கு வரும், இல்லை பொண்டாட்டி சண்டைக்கு வரும், இல்லை குழந்தைங்க மூலியமாக சண்டை. இந்த மாதிரிலாம் பிரச்சனை வந்து கொண்டே தான் இருக்கும். ஏன்னா குரு வக்கரமாக இருக்கிறதுனால, ஜென்மத்தில் இருந்ததுனால எல்லா ராசிக்கும், அதாவது 12 வருஷத்துக்கு ஒரு முறை எல்லா ராசிக்கும் குரு சஞ்சாரம் பண்ணுவார். அப்போ வந்து இந்த மாதிரி பிரச்சனைலாம் வந்து கொண்டே தான் இருக்கும். இது வந்து ஜாதக ரீதியான ஒரு இதுதான். பொதுவாக இந்த மிதுன ராசிகளுக்கு தொழில் எப்படி இருக்கும் இந்த மாதம், மாசி மாதம் எப்படி இருக்குன்னா, 7ஆம் இடம் உங்களுக்கு சுத்தமாக இருக்குது இல்லையா? அந்த 7ஆம் இடம் சுத்தமாக இருந்தீங்கன்னா தொழிலையும் சொல்லலாம், களத்திர ஸ்தலமான மனைவி கிரகம் கணவனாக சொல்லலாம், இதெல்லாம் சொல்லலாம் 7ஆம் இடத்துல. அப்போது 7ஆம் இடத்து அதிபதி வக்கரம் படுறதுனால தொழில் இருக்கும். தொழில் இருந்தும் கையில் வர பணத்தை வச்சுட்டு நீங்கள் அன்னன்னைக்கு செலவு செய்கிறது கரெக்டாக இருக்கும். சில பேருக்கு வந்து வரவே இல்லாமல் செலவாகும். அதுதான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது ஆனால் உங்களுக்கு அப்படி கிடையாது. 7ஆம் இடத்து அதிபதி வக்கரம் பண்ணுறதுனால வரவும் இருக்கும், செலவும் இருக்கும். அதனால் தொழில் பற்றி நீங்கள் வந்து கவலைப்பட வேண்டியது. பொருளாதாரம் எப்படி நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிடுவீங்க. ஏன்னா 10 ரூபா வந்தால் 10 ரூபா செலவு பண்ண போகிறோம். அதனால் மெயின்டைன் பண்ணிடுவீங்க. அதிகப்படியான லாபம் தான் வராது உங்களுக்கு இந்த மாதம் பொறுத்த வரைக்கும். நீங்கள் எதிர்பார்த்த வரங்களும் வராது. அதே மாதிரி இப்போ இந்த மாதத்தில் வந்து ஒரு குழந்தைங்களுக்கு கல்யாணம் பண்ண போகிறோம், இல்லைன்னா புதுசாக வந்து நம்ம பொண்ணு பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த திருமணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்து போனால், உங்களுக்கு வந்து 7ஆம் அதிபதி குரு தான். அந்த குரு வக்கர நிவர்த்தி ஆகணும். இப்போ பேசி வச்சிங்க, இப்போ பொண்ணு பார்க்க போகிறோம், அது பண்ணுறோன்னா பேசி வச்சிங்க. ஆனால் இப்போ மாப்பிள்ளை வீட்டிலேருந்து நம்ம பொண்ணு பார்த்துட்டோன்னு வச்சுங்க, பொண்ணு வீட்டிலேருந்து பதில் வராது. அதே மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்க மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க தான் பதில் வராது. ஏன்னா வக்கரம் பெற்றது இல்லையா, கொஞ்சம் லேட்டாக தான் ஆகும். அதே மாதிரி இப்போ மிதுன ராசினியர்களுக்கு வந்து 8ஆம் இடத்தில் ஆயுள் ஸ்தானத்தில் செவ்வாய் உச்சமாக இருக்கார். ஆயுள் ஸ்தானத்தில் சனி 10ஆம் இடத்துல இருக்கார், 9ஆம் இடத்துல இருக்கார். 5 கிரகம் கூட்டு வருகிறோம். அதனால் ஆயுள் ஆரோக்கியம் பற்றி எந்த கிரகமும் வேண்டாம், அதெல்லாம் கவலைப்பட வேண்டாம். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப நல்லாவே இருக்குது. காரணம் உங்களுக்கு வந்து 8ஆம் இடத்துல செவ்வாய் உச்சம் பெற்றிருக்காரு. அதனால் உங்களுக்கு வந்து ஆயுள் ஆரோக்கியம் எந்த கெடுதலும் கிடையாது. இருந்தாலும் அப்பப்போ ஏதாச்சும் உஷ்ண சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து கொண்டே தான் இருக்கும். அதனால் நீங்கள் வந்து அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துங்க. அது வந்து சில பத்திய வைத்தியங்கள் மூலம் கூட சரி பண்ணிக்கலாம். அதனால் உடல் ரீதியான சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்ததுன்னா அதையும் பார்த்துங்க. அதே மாதிரி வந்து கணவன் மனைவிக்குள்ள நீங்கள் ஒரு ஒற்றுமை பார்க்கும்போது 7ஆம் இடத்துல வந்து உள்ள அதிபதி உங்களுக்கு வக்கரம்னால உங்களுக்குள்ள 2 பேருக்கும் ஒரு மனக்கசப்புகள் இருக்கலாம். ஒரு சின்ன பிரச்சனை விட பெருசாக வந்து உங்களுக்கு வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். அது ஏற்கனவே நம்ம வந்து நல்லா தான் சாமி இருந்தோம், 15 வருஷமும் நல்லா தான் இருக்கணும், 20 வருஷமும் நல்லா தான் இருக்கும். இப்போ என்னமோ இந்த ஒரு 6 மாதம் அப்படிலாம் பிரச்சனை வருதுன்னா, 6 மாதமாக தானே குரு உங்கள் ஆட்டில் சொந்த ஒருத்தர் இருக்கார். அப்போ அந்த மாதிரி பிரச்சனைகள் வந்துட்டு தான் இருக்கும். அப்போ அப்படி இருக்கும்போது நீங்கள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற ஒரு பிரச்சனைகள்லாம் பார்க்க முடியும்னா, யாராச்சும் ஒருத்தர் விட்டு கொடுத்து போகணும். அப்படி போகும்போது ஒரு அமைதியான சூழ்நிலை அமைஞ்சிடும். இல்லைன்னா 2 பேரும் வாக்குவாதம் பண்ணிங்கன்னா பிரச்சனை வந்து கொண்டே இருக்கும். அது வந்து மாறத்துக்கான நேரம் உண்டு. குரு எப்போ உங்களுக்கு வந்து வக்ர நிவர்த்தி ஆகிறாரோ அதுலேருந்து மாற்றம் கொடுத்துரும். குடும்பத்தில் ஒரு அமைதி, நிம்மதி அதெல்லாம் தானாகவே வந்துடும். அதே மாதிரி நீங்கள் வந்து ஒரு 6 மாதம் ஏற்கனவே நீங்கள் பணம் ரொம்ப வாங்கியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, வெளியில் கடன் வாங்கியிருக்கீங்க, இப்போ தேவைக்கான பணத்துக்கு மேலே நீங்கள் வாங்கியிருக்கீங்கன்னா அதெல்லாம் எப்போ நீங்கள் அடைக்கலாம்னு சொன்னால் இந்த குரு உச்சம் வரணும். குடும்பஸ்தானத்தில் தன வருவாய் சொல்கிற 2ஆம் இடத்துல குரு உச்சமாக வரணும்.
வரும்போது இதற்கு முன்னாடி நீங்கள் வாங்கின கடன் எல்லாம் அடைக்கிற ஒரு நல்ல காலமாக, நல்ல யோக காலமாக இது உங்களுக்கு அமையும். அது ஒண்ணு. ஆனா இந்த மாதம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வரவுக்கும், செலவுக்கும் செய்வதா தான் இருக்கும். அதிகப்படியான வரவுகள் வராது, லாபங்கள் வராது. அந்த மாரி சூழ்நிலை தான் இருக்கும். அதே மாரி இந்த மிதுன ராசி பொறுத்தவரைக்கும், இப்ப பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கங்க. அவங்க வந்து படிப்பு கொஞ்சம் தாமதமா தான் இருக்கும். ஏன்னா, படிப்பு கிரகமான புதன் வீட்டில் குரு வக்ரம். அப்போ ஞானக்காரகன் குருவும் அங்க இருக்காரு, வக்ரம் பெற்றிருக்காரு. அதுவும் புதன் வீட்ல இருக்காரு. அதனால நீங்க வந்து கொஞ்சம் பசங்களுக்கு படிப்புலாம் கொஞ்சம் எதிர்பார்க்க முடியாது. ஏன்னா கொஞ்சம் கம்மியா தான் மார்க்கெல்லாம் வாங்குவா. காரணம் அதான். ஆனா அதே வீட்ல இருந்து குரு விலகி 2ஆம் இடத்துல வந்துட்டாங்கன்னா, படிப்பு கிரகமான புதன் வீட்லேருந்து 2ஆம் இடத்துல வந்தீங்கன்னா, வாக்குஸ்தானத்துல உச்சம் பெற்றுருவார். அப்போ அடுத்த வருஷம் இந்த ஒரு 6 மாதம் கழித்து, அவங்களுடைய படிப்பு நீங்கள் எதிர்பார்ப்பதை விட நல்லாயிருக்கும். குழந்தைங்களுடைய படிப்பு நீங்கள் எதிர்பார்த்ததை விட நல்லாயிருக்கும். அந்த மாரி கால சூழ்நிலை தான் நடக்கும். இப்ப பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு வந்து ஒரு சாதகமான மாசமா தான் இது இருக்கு. வருகின்ற 14/3லேருந்து 16/3 வரைக்கும் உங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம். இந்த மாதத்துல ஆங்கில மாதத்துல வந்து 14/3/2026 முதல் 16/3/2026 வரை உள்ள நாட்கள் உங்களுக்கு சந்திராஷ்டமம். அந்த நாட்கள்ல நீங்க வந்து வெளியில போறதோ, இல்ல வந்து ஒரு சுப நிகழ்ச்சிகள் போறதோ, இந்த மாரிலாம் செய்றத நீங்க தடுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா சந்திராஷ்டமத்துல எந்த நிகழ்ச்சியும் செய்யக்கூடாதும்பா. அதெல்லாம் நீங்க கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த மாதம் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஒரு நடுநிலையான ஒரு மாதமாக தான் இருக்கிறது. மீண்டும் உங்களை சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.